இந்த வீடியோ வந்து நம்ம சூலியக்காவுக்கும் டிஎம்கேல இருக்கக்கூடிய அட்வொகேட் சரவணன் அவருக்குமான வீடியோ. சூலியக்கா வந்து 2 நாளைக்கு முன்னாடி இந்த நம்ம ஐட்டம் டான்சர் அரெஸ்ட் ஆனார் இல்லையா, அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அதை நான் பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் இப்ப பேச வேண்டிய கட்டத்துல இருக்கேன். எல்ஜிபிடி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒருத்தரை நீங்க இப்படிதான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, இப்படிதான் நடத்துவீங்களா, அப்ப அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னா ரொம்ப நல்லா பேசிருக்கீங்க. எல்ஜிபிடி கம்யூனிட்டின்றது ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படித்தானே? இங்க ஓரின சேர்க்கையாளர்களா ஈரின சேர்க்கையாளர்களா ஆனா பெண்ணா அப்படின்றது விஷயம் இல்ல. அவதூறு பேசினா யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் அப்படின்றதுதான் இங்க விஷயமே. இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மாதிரி ஆட்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களை வந்து வாய் திறக்க விடாம இந்த அரசாங்கம் பண்ணுதுன்னா ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? சூலியக்கா ஏன் இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? எனக்கு புரியல. மென்டல் மைரா மாதிரியே பேசாத. அதுக்கப்புறம் உங்க பிரதர் ஆர்எஸ்ஏ சரண் இருக்கலாம், ஆர்எஸ்ஏ சரண் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, சூலியக்கா வந்து மீண்டும் மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எல்டர் சிஸ்டரா உனக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டுக்க. உன் பிள்ளை வயித்துல இருக்குன்னா தயவு செஞ்சு வீட்டுல ரெஸ்ட் எடு ஒரு 10 மாசத்துக்கு. ஏன்னா இன்னும் 6 மாசத்துல டிஎம்கேவே உட்காந்துரும். இனிமே இந்த புலம்பல்கள் எல்லாம் இருக்காது. 6 மாசம் கழிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது, அவங்களே உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ எல்லாம் எங்க இருப்பேன்னு தெரியாது. அதனால உன் பிள்ளைக்கு நல்ல அம்மாவா நல்ல வார்த்தைகள் அதுக்கு சொல்லி கொடுத்து வயிற்றுக்குள்ள இருக்கல. ஏன்னா நீ என்ன பேசுறியோ, நீ என்ன நடந்துக்கிறியோ அதெல்லாம் தான் அந்த பிள்ளைய போய் சேரும். சோ ஒரு அக்கா அட்வைஸ் கொடுக்குறேன், கேட்டா கேட்டுக்க, கேட்கலன்னா திருப்பி வந்து என் பிள்ளை அபாஷன் ஆனதுக்கு விஜய் சார் தான் காரணம் வந்து கக்கி நிக்காத. ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்க, அது என்னது எனக்கு புரியல. டிஎம்கேவும் காங்கிரஸும் கூட்டணி முடிச்சுட்டு வந்துட்டு உங்க தலைவர் வந்து இப்படி ஒரு செய்கை கட்டினாரு, கார்ல உட்காந்துட்டு. பெரிய மாசம் இருந்துச்சு, எல்லாரும் செம்மையா பண்ணீங்க. ஆனா அதுக்கு என்ன ரீசன் அப்புறம் தான் புரிஞ்சது. முடிச்சு விட்டாங்கடா நம்மள காங்கிரஸ் அப்படின்னு அவர் அப்பயே சொல்லிருக்காரு. அது எங்களுக்கு புரியல, உங்களுக்கும் புரியல. இப்ப நீங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? டிஎம்கேவே அவங்க முடிச்சு விட்டோம், கவலைப்படாதீங்க, இனிமே டிஎம் கொண்டு இருக்காது, நீங்களே உங்களுக்கு ஒரு கோடு வேர்டு கொடுக்குறீங்களா? அப்படி பைத்தியக்காரன் நாய்ங்களா? எனக்கு சத்தியமா உங்களுக்கு யாராவது சிரிப்பு வந்துருக்கு. எனக்கு அதை பார்த்து சிரிப்பா வந்தது. அதுலயும் அந்த நீரியானெல்லாம் வந்து அதே சரண் இப்படி எல்லாம் குதிச்சான் சாம. அதுக்கப்புறம் அந்த சரவணன் அவருக்கு தான் அடுத்த கேள்வி. எப்படி டிஎம்கே தொட்டா விட மாட்டீங்களா சார்? சரிங்க சார், எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சார். உங்கால ஒருத்தர் போய் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் படுத்துக்காரு, பரவாயில்ல சார், அவரால் சொல்லிட்டு போனாரு, நம்ம 10 ரூபா பாலாஜி 6 நாளா காணாம் சார், 7வது நாள் காணவில்லை, நாங்க போஸ்டர் தான் ஒட்டணும் போடுறது, அவரை கொஞ்சம் பிடிச்சு கொண்டு கொடுங்க. போய் டக்குன்னு போட்டு ஜாமீன் எல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு உப்பு செப்பு இல்லாத கேஸுக்கலாம், எவ்வளவு பெரிய கேஸ் உங்களால போய் ஒழிச்சு மறைச்சு வச்சிருக்கீங்க. அவரை கூட கொண்டு விடுங்களா? தைரியமானவர்கள் தான். ஏன்னா மானம் கட்டவங்களா, ஈனம் கட்டவங்களா, வெக்கம் கட்டவங்களா, ஒருத்தன் தூக்கி கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கீங்க. நீங்க தான் தைரியமான வச்சு கூட்டி கொண்டு விட வேண்டியதுடா. நீங்க எல்லாம் வந்து சட்டத்தை பேசுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இப்படின்றீங்க, முடிச்சு விட்டுருவோன்றீங்க. முடிச்சு விட்டாங்கடா ஆல்ரெடி. என்ன ஒரு 6 மாசம் தான். அதுக்கப்புறம் உங்க தலைவர், துணைத் தலைவர், எதிர்கட்சி தலைவர் 50 பேர் அடங்கிருவீங்க. இது மேல அவங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்களே அடங்கிருவீங்க. அதனால பார்த்து பேசுங்க, அது உங்களுக்கு மரியாதை. உங்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஜென்சி கிட்ஸ், ஜென்சி டிஎம்கே, உங்களை கிட்ஸ் சொல்றாங்க. ஐயோ எனக்கு சிரிப்பா வருது. 35 வயசுலாம் கிட்ஸ் தான், அப்ப நானா அடல்ட்டடா. ஓகே, பார்த்து நடந்துக்குங்க. 6 மாசத்துல கட்சி உங்களை தூக்கிடும். டிஎம்கேவே உங்களை தூக்கி விட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும். உங்களை கண்டுக்கவே எடுக்காது. எழுதி வச்சுக்கோங்க.